ஸ்வசிகா இருக்காங்க இல்லையா? அவங்க அவங்க ஃபேஸ்ல கேரி பண்ணியிருக்கக்கூடிய விதம் இருக்கு தெரியுமா? ஹாஸ்பிட்டல்ல நீங்க பிரெக்னன்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா லட்சுமி, நீங்க அம்மாவாக போறீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், அந்த இடத்துல ஸ்வசிகா அ அ அவங்க ஒரு சிரிப்பு கலந்த, ஒரு வலி கலந்த, ஒரு ஆனந்தத்த ஒண்ணு எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க பாருங்க. அப்படியே அப்படி அந்த அந்த இடத்துல ஃபேஸ்ல காமிக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன்லாம் பார்க்கும்போது நான் மிரண்டேன். ஃபினாமினல் ஆக்ட்ரஸ் அவங்கலாம் பயங்கரமான ஆக்ட்ரஸ். அப்படி ஒரு பயங்கரமான ஒரு எமோஷனல்ஸ கேரி பண்ணி குடுத்த சீன்ல நான் உடைஞ்சுட்டேன். ஐயோ! என்ன ஆரம்பத்திலேயே அழுக வைக்கிறாங்க. படம் ஃபுல்லா அழுக வைக்க போறாங்களோ! அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் அந்த பையன் பொறந்ததுக்கப்புறம் சூரியும் அவரும் சேர்ந்து அடிக்கக்கூடிய லூட்டிகள், அந்த அங்க போறது, இங்க போறது, அடிக்கிறது அப்படிங்கிற மாரிலாம் ஒரு மாரி ஜாலியா போச்சு. அதுக்கப்புறம் இன்டர்வல்ல ஒரு மாரி சென்டிமென்ட்டா உட்கார வச்சாங்க. சரி ஓகே. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் நார்மல் ஆகலாம்னு உட்கார்ந்தோம்னா, செகண்ட் ஹாஃப் ஓப்பன் பண்ணதுலருந்து அழுக வைங்க. எல்லாரும் உட்கார்ந்து அழுகுங்க. என்ன சிரிப்பு உங்களுக்கு கேட்குது வாழ்க்கையில சிரிப்பு. இருக்கிற சோகத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து கொட்டுங்க அப்படிங்கிற மாரி எல்லாரையுமே உட்கார வச்சு இப்படியே தாங்க இருந்தோம். சீரியஸ்லி செகண்ட் ஹாஃப் மாமன் படத்துல அப்படியே தான் இருந்தோம். அவ்ளோ சோகம்.